ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சாதனா முகம் புதைத்து படுத்திருந்த அந்த தலையணை அவள் கண்ணீர் பட்டு நனைந்து கொண்டிருந்தது. அவள் தவறு செய்த போது எல்லாம் கௌரியிடம் சிக்கவில்லை. இப்போது அவனை புரிந்து கொண்டு அகிலாவிடமிருந்து விலக முடிவு செய்த போது அவனிடம் மாட்டிக்கொண்டதை தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் தன்னை தவறாக அல்லவா நினைத்திருப்பான். எடுத்து வைத்த ஆதாரங்களை அவன் குளியலறைக்கு சென்ற போதே திருப்பி வைத்திருக்க வேண்டும். கர்ப்பம் என்று பொய் சொன்னதற்காக மட்டும் ஏதாவது ஒரு சிறு தண்டனை கொடுத்திருப்பான். இப்போது இப்படி ஒரு பெரிய குற்றத்திற்கு அல்லவா அவனிடம் கையும் களவுமாக சிக்கி இருக்கிறோம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? அவனது அறையிலிருந்தே அவளை வெளியேற்றி விட்டானே. அவனிடம் சென்று பேசும் தைரியம் அவளுக்கு இல்லை. பேச வேண்டியதை அவள் பேசியாகிவிட்டது. இனியும் என்ன பேசுவது? ஆனாலும் அவன் கோபம் அடங்கவில்லை. அவள் அப்பா கூறியது போன்று அவன் இடத்திலிருந்து யோசிக்கும் போது அவன் செய்தது அல்லவா சரி? அகிலா பற்றி அறியாது ஃபைலை அவளிடம் கொண்டு சேர்த்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அழுது அழுது அவள் விழிகள் ஓயவில்லை. மீண்டும் ஒரு முறை சென்று அவனிடம் பேசிப்பார், அவனிடம் மன்னிப்பு கேட்டுப்பார் என்று மனம் கூறுகிறது. ஆனால் கதவை சாத்தி அவன் தாழிட்ட பிறகு எப்படி சென்று அவனிடம் பேசுவது? இப்படியே அவள் மனம் தவிக்க கௌரி சங்கரின் நிலை கூட அதற்கு மாறாக இருக்கவில்லை. சாதனாவை வெளியே அனுப்பிவிட்டானே தவிர கௌரி சங்கரின் மனம் அவளை நினைத்து தவிக்கவே செய்தது. தெரியாமல் செய்த தவறு என்று மன்னிப்பு கேட்டும் இப்படி நடந்து கொண்டோமே என்ற வேதனை அவனுக்கு. ஆனாலும் அந்த தவறு நடந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? எவ்வளவு பெரிய தவறு அது? அதை திருத்த முடியுமா என்ன? எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஆதாரங்களை எல்லாம் அவன் திரட்டி வைத்திருக்கிறான். உயிரை பணயம் வைத்து திரட்டிய ஆதாரங்களை ஒரு நொடியில் பறித்து அகிலாவிடம் கொடுத்திருப்பாளே. அப்படி நினைத்த போது அவளை மன்னிக்க தோன்றவில்லை. ஆனாலும் படுக்கை முள்ளாக குத்துகிறது. அவள் எங்கு சென்றிருப்பாள்? அம்மா அறைக்கா? அம்மா கேட்பதற்கு என்ன பதில் சொல்லுவாள்? உறக்கம் தழுவ மறுத்த விழிகள் பாரமாக இருக்க எழுந்து வந்து கதவை திறந்து வெளியே வந்தவன் மாடி இறங்கி கீழே வந்தான். நேராக அம்மா அறைக்குதான் வந்தான். மெல்லிய விளக்கின் வெளிச்சத்தில் அம்மா பாட்டி இருவரும் இரு படுக்கைகளில் ஆழ்ந்து உறங்குவதை கண்டவனின் மனதில் ஒரு பயம். ஓடி வந்து முன் வாசலை பார்த்தான். அது உள்ளிருந்து தாழ் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சாதனா வீட்டிற்குள் தான் இருக்கிறாள். எங்கே சென்றிருப்பாள்? யோசனையோடு மாடிக்கு வந்தான். மாடியில் இருக்கும் அனைத்து அறைகளும் திறந்துதான் இருக்கிறது. முதல் அறைக்கு வந்தவன் விளக்கை போட்டான். அதில் அவள் இல்லை. இரண்டாவது அறை அவனுடையது. மூன்றாவது அறைக்கு வந்தான். சுவிட்சில் கை வைத்தவனின் விழிகள் படுக்கையை நோக்கி சென்றது. அதோ படுத்து கிடக்கிறாள் சாதனா. கையை இழுத்து கொண்டவன் அவள் அருகில் வந்தான். தலையணையில் முகம் புதைத்து குப்புற படுத்து கிடப்பவளிடம் இருந்து விசும்பல் சத்தங்கள் எழுகிறது. இந்த அழுகையும் விசும்பல்களும் அவளது குற்ற உணர்ச்சிக்கும் தவறை புரிந்து கொண்டதற்கும் சாட்சிகள். அது அவனுக்கு தெரியும். அவன் கரம் அவனையும் அறியாமல் மெல்ல நீண்டு அவள் கூந்தலை நெருங்கியது. மெல்ல அவள் கூந்தலை வருடி அவளை வாரி அணைக்க அவன் கரம் துடித்தது. ஆனால் சட்டென்று கரத்தை இழுத்து கொண்டான். இவ்வளவு சீக்கிரம் நான் உன்னுடைய தப்ப மன்னிச்சிட்டா? நீ செஞ்ச தப்புடைய ஆழம் என்னான்னு உனக்கு தெரியாமலே போயிடும். இனிமே இந்த மாதிரி யோசிக்காம நீ எந்த தப்பையும் செய்யக்கூடாது. அதுக்கு உனக்கு கண்டிப்பா நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒரு வாரமாவது நீ தண்டிக்கப்படணும். தனக்குள் கூறிக்கொண்டவன் திரும்பி நடந்தான். கண்ணீரை துளைத்தபடியே மெதுவாக திரும்பியவள் அரை வாசலை நோக்கி செல்லும் கௌரி சங்கரை கண்டு மகிழ்ந்தாள். தன் மீது பாசம் இருப்பதால் அல்லவா தன்னை தேடி வந்திருக்கிறான். எழுந்து ஓடி வந்தவள் அவன் முன் வந்து வழிமறைத்து நின்றாள். அழுது சிவந்த அவளது விழிகளும் இப்போதும் கசியும் கண்ணீரும் அவனை ஏதோ செய்தது. சாரி, நான் பண்ணது தப்புதான், பெரிய தப்புதான். அது எனக்கு புரியுது. தெரியாம பண்ணிட்டேன். பிளீஸ் மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். பிளீஸ். உடனே மன்னித்து விடாதே. அவள் மீண்டும் தவறு செய்ய அது அவளை தூண்டும். அவன் மனம் உறக்க கூற அவளை தள்ளி விட்டு விட்டு அவன் நகர அவன் கரத்தை எட்டி பிடித்தவள், சாரி பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அவள் கையை குடைந்தெறிந்தவன் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான். மெல்ல நடந்து வந்து படுக்கையில் சாய்ந்தவளின் விழிகள் கசிந்து கொண்டே இருந்தது. அறைக்கு வந்த கௌரி சங்கர் கதவை சாத்தி தாழிட்டான். ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை. தாழை அகற்றியவன் வந்து படுக்கையில் சாய்ந்தான். ஏனோ அவள் தன்னை நாடி வரமாட்டாளா என்று அவன் மனம் ஏங்கியது. அவளுக்கும் அவனை நாடி செல்ல ஆசைதான். ஆனால் அவனது கோபம்
அது அவள் ஆசைக்கு கடிவாளமிட தலையணையை கட்டி அணைத்து படுத்துக் கொண்டாள் சாதனா. அன்றைய இரவு இருவருக்கும் உறக்கமில்லா இரவாகி போனது. விடியும் நேரம் எப்போதோ உறங்கி போனாள் சாதனா. வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? காலை விழிகளை தழுவிய உறக்கத்தை களைந்துவிட்டு எழுந்து தயாராகி காவல் நிலையம் வந்து விட்டான். உறங்காததாலும் சாதனாவின் அழுது கலங்கிய விழிகளும் கண்முன் வந்து அவனை இம்சிக்க அவனால் எந்த வேலையையும் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய முடியவில்லை. வீட்டிற்கு சென்று சாதனாவை சமாதானம் செய்யாவிடில் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்ற நிலை. தன் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பி விட்டான் கௌரி. சாதனா எழும்போது 10 மணியாகிவிட்டது. ஐயோ, என்ன காணோம் என ஆண்டி மாடிக்கு வந்தா என்ன ஆகும்? அவங்க என்ன நினைப்பாங்க? எழுந்து வேகமாக தங்கள் அறைக்கு வந்து விட்டாள். யாரோ வரும் சத்தம் கேட்கிறது. சட்டென்று படுக்கையில் சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டாள். அறைக்குள் யாரோ வருகிறார்கள். காலடி சத்தம் அவளை நெருங்குகிறது. விழிகளை பாதி திறந்து யார் என்று பார்த்தாள். கௌரி சங்கரின் அம்மா. மெல்லிய ஒரு புன்னகையோடு அவள் எதிரில் நிற்கிறார். அவள் நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் முடி இழைகளை சரி செய்துவிட்டு திரும்பி சென்றுவிட எழுந்து வந்து கதவை சாத்தி தாழிட்டவள் பீரோவை திறந்து ஃபைல்கள் இருக்கிறதா என்று பார்த்தாள். ஆம், 4 ஃபைல்களும் அப்படியே அங்கேயேதான் இருக்கின்றன. 4ஐயும் வெளியே எடுத்தவள் தனக்கு தேவையான 2 ஃபைல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு படுக்கையில் வந்து அமர்ந்தாள். அவன் திரட்டி வைத்திருக்கும் ஆதாரங்களை பரிசோதித்தவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. அகிலாவின் அப்பா அண்ணன் இருவரும் தப்பான தொழில்தான் செய்கிறார்கள். அதோ கௌரி சங்கர் தன்னிடமிருந்து தப்பிச் சென்ற இளைஞனின் படத்தை தீட்டி வைத்திருக்கிறான். அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தவளுக்கு அதற்கு மேல் அதிர்ச்சி. அது அகிலா. அகிலா ஆண் வேடம் அணிந்து கல்லூரியில் அவளோடு நாடகத்தில் நடித்திருக்கிறாள். ஆண் வேடம் அணியும் அகிலா இப்படிதான் இருப்பாள். அவள் கரம் நடுங்கியது. எடுத்து பார்த்த அனைத்தையும் இருந்தது போன்று ஃபைலில் வைத்தவள் அந்த ஃபைலை இருந்த இடத்திலேயே வைத்தாள். குளியல் அறைக்கு சென்று திரும்பியவள் உடுத்தி இருந்த பட்டு சேலையை மாற்றிவிட்டு வேறு உடைக்கு மாறினாள். சிறிது நேரத்திலேயே அவள் மாடி இறங்கி வர கௌரி சங்கரின் அம்மாவும் பாட்டியும் எங்கோ செல்ல தயாராகி நிற்பதை கண்டாள். ஆண்டி, பாட்டியோட எங்க போறீங்க என்று கேட்டாள். நீ எந்திரிச்சிட்டியாமா? உன்னையும் கூட்டிட்டு போலான்னு உன் ரூமுக்கு வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்பணும். நீயும் வரியாமா? நீ வந்தா அப்படியே ஒரு சின்ன ஷாப்பிங், சாயந்தரம் கோயில், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். உனக்கு வேலை இருக்குன்னா வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. இல்ல ஆண்டி, இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் தான், நானும் வரேன். தனியா தானே இருக்கேன். சரிம்மா, குளிச்சுட்டு வா, கோயிலுக்கு போறோம்ல. சரி ஆண்டி. அவள் வேகமாக மாடிக்கு வந்தாள். அதே வேகத்தோடு டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் வந்தவள் குளித்துவிட்டு டவலை மட்டும் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள். இதே நேரம் சாதனாவை காத்திருந்த அம்மா பாட்டிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து கொண்டு கௌரி சங்கர் வந்து சேர்ந்தான். என்னப்பா, ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் எங்கேயாவது போகணுமா? இல்லம்மா, சாதனாவையும் கூட்டிட்டு சின்ன ஒரு அவுட்டிங் போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்களா? நம்ம பார்வதிக்கு குழந்தை பிறந்திருக்கு, பாத்துட்டு வரலான்னு கிளம்பணும். சாதனா தனியா தானே இருக்கான்னு சொல்லி அவளையும் கூட கூட்டிட்டு போலான்னு அவளை ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்னோம். ட்ரெஸ் மாத்துறதுக்காக அவ மேல போயிருக்கா. இப்ப நீ வந்துட்டல்ல, நாங்க கிளம்புறோம். நீ சாதனாவையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா. சரிம்மா. அவன் மாடியை நோக்கி நடக்க அம்மா பாட்டி இருவரும் வாசலை நோக்கி நடந்தனர். பீரோவை திறந்த சாதனா ஒரு சேலையை தேர்வு செய்தாள். அதை கொண்டு வந்து படுக்கையில் போட்டவள் உடை மாற்ற தயாராகும் போது யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டது. கௌரியின் அம்மாவாக தான் இருப்பார்கள் என்று நினைத்து, ஆண்டி 5 மினிட்ஸ், இதோ ரெடி ஆயிடுறேன் என்று கூறியபடியே தலையை திருப்பி பார்த்தவள் அறைக்குள் நிற்கும் கௌரியை கண்டு திகைத்தாள். நீரில் நனைந்த தாமரையாக நிற்கும் சாதனாவை கண்டு அவனும் திகைத்தான். மார்புக்கு மேலே ஏற்றி கட்டிய டவலையும் தாண்டி எகிரி நிற்கும் அவள் இளமையும், கட்டி இருக்கும் டவல் அவள் பின்னழகை தாண்டி தொடையை தொடாமல் நின்று அவளது மொத்த அழகையும் காட்ட தடுமாறி போன கௌரியின் கால்கள் அவனையும் அறியாமல் அவளை நோக்கி அடியெடுத்தது. அவள் மனம் தோகை மயிலாக நடனமாடியது. 4 அடிதான் அவளை நோக்கி எடுத்து வைத்தான். அவள் அழகில் இப்படி தடுமாறுவது சரியா என்று அவன் மனம் கேள்வி எழுப்ப அப்படியே நின்று விட்டான். அப்படியே திரும்பி வெளியே சென்று விட்டான். அவள் முகம் ஏமாற்றத்தில் வாடியது. வெளியே வந்து விட்டாலும் அவனது உணர்ச்சிகளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது அவனை ஆள அதே வேகத்தில் அறைக்குள் வந்து விட்டான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அவள் விழிகள் ஆவலாய் திரும்பி பார்த்தது.
கதவை சாத்தி தாழிடுகிறான் கௌரி. அவன் தீண்டாமலே அவள் தேகம் சிலிர்த்து கொண்டது. அவளை நோக்கி வந்தவனின் விழிகள் ஆசையாய் அவள் உடலை தழுவுகிறது. அவன் கரமே தழுவியது போல் சிலிர்த்து கொண்டாள் சாதனா. அவள் அருகில், மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவன் அவள் தவலை உருவி எறிந்தான். திகைத்து போனவள் சேலையை எடுத்து போர்த்தி கொள்ள அதையும் உருவி எறிந்தவன் அவளை வாரி அணைத்து ஜில்லென்ற அவளது மேனியில் சூடான தன் இதழ்களை பதித்தான். சொக்கி போனவள் அவன் மீது சாய அவன் கரங்களும் இதழ்களும் தயை தாட்சண்யம் பாராமல் அவளை வேட்டையாடியது. தொடர்ந்து வந்த நிமிடங்கள் கௌரி சங்கருக்கு சாதனா மீது இருந்த கோபத்தை அடியோடு அழித்தது மட்டுமல்லாமல் சாதனா மனதில் இருந்த வேதனையையும் அடியோடு அழித்தது. பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.